If you don't say this today, சஞ்சய் வேறு சிக் லீவ் போட்டான்ப்பா. சரி சார். முக்கியமான கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் டிஸ்கில் ஃபைல்ஸ் கொண்டு போய் கொடுக்க. ஓகே சார். நீ தனியாக ஹேண்டில் பண்ணிடுவியா? பண்ணிடலாம் சார். ஏன்னா கரெக்ஷன் டேட்டாஸ்லாம் வேறு வாங்கணும். ட்ரை பண்ண சார். அவர் முக்கியமான கிளைண்ட்டு, பார்த்து பண்ணுங்க. நான் ஒன்று பண்ணுறேன். கஸ்டமர் லொக்கேஷன் அனுப்பிச்சி வைக்கிறேன். அனுப்பிச்சிட்டேன், போய் என்னன்னு பாருங்கள். தேங்க்யூ சார். Apologize your elders before it's too late. ஹலோ. சரிம்மா, நான் வரேன். ஹலோ அம்மா, அப்பா கிட்ட ஃபோனை கொடுமா. அப்பா, என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் உன் கூட பேசாமல் இருந்துருக்கூடாது. தப்பு யாருதான் வேணா இருக்கட்டும்ப்பா. நீ என்னை பெற்றவர்ப்பா, வயசில் பெரியவர். நானும் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுப்பா. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா. சரிப்பா, நான் வைக்கிறேன். ஹலோ அர்ஜுன், என் கேபினுக்கு வாங்க. அன்றைக்கி ராமூர்த்திட்ட ஒரு ஃபைல் வாங்கிட்டு சொன்னேன் இல்லையா? ஆமாம் சார். அந்த கிளைண்ட்டோட ஃபைல்ஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தரணும். சரி சார். அந்த ஃபைலில் இப்போ ஃபைனல் கரெக்ஷன் ஒன்று வந்திருக்கு. ஓகே. கொஞ்சம் ஓவர் டைம் பார்த்து முடிச்சு கொடுக்க முடியுமா? ஓவர் டைம் பண்ணுமா சார்? ஆ. சரி சார், வில் டூ இட் சார். அப்புறம் எடிட்டராக கோஆர்டினேட் பண்ண ஒரு பொண்ணு இருக்குது.
அந்த பொண்ணு வரும். அந்த பொண்ணோட சேர்ந்து உட்காந்து வேலையை முடிங்க. ஒரு 7:30 கஸ்டமருக்கு அந்த ஃபைல் அனுப்பிச்சிருங்க. ஷுவர் சார். ஏன்னா அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னு சொல்கிறாங்க. ஓகே, முடிச்சு கொடுத்துருங்க. தேங்க்யூ சார். ஹாய், நீங்கள் அர்ஜுன் தானே? ஆமாம் சார் சொன்னாங்களே எடிட்டிங் கோஆர்டினேஷன், அது நான் தான். ஐ எம் நித்யா. ஓ ஹாய், வெல்கம். உட்காருங்க. நீங்கள் தான் அந்த கிளைண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களா? நானும் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வேறு ஒரு டீம் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அர்ஜென்ட் ஃபைல்னு சொன்னாங்க, ஸோ அதான் வந்தேன். ஓ அப்படியா, சரிங்க. ஹே மச்சான், 10 மணிக்கு ஷார்ப்பாக ஆஃபீஸில் இருப்பேன். ஓகே. 2 வாரம் முன்னாடி இந்த ராமதி சார் ஃபைல் ஒன்று ஒர்க் பண்ணிங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். அந்த கிளைண்ட்டுக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சார். அவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் ஒன்று இருக்குது. சரிங்க சார். ஒரு லாங் வீடியோ ஒன்று இருக்குது. ஒரு 1 hour 2 hour இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஈவினிங் 5:30 அது அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 12:30 நீங்கள் அவுட்புட் கொடுக்கணும். ஓகே சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஆஃபீஸ் லேப்டாப் எடுத்துகிட்டு போய்க்கிங்க. ம், அந்த லேப்டாப்பில் ஸ்டோரேஜில் ஃபோட்டேஜஸ்லாம் இருக்குது. முடிச்சுட்டு சரி சார் கொண்டு வந்து கொடுங்க. நீங்கள் எடிட்டிங் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் தெரியுமா? எடிட்டிங் பண்ணுவேன், அதுபோக கேமரா ஒர்க்கும் பார்ப்பேங்க. ஓ, கேமரா ஒர்க்லாம் பண்ணுவீங்களா? அப்போ வெட்டிங் கவரேஜ் பண்ணுவீங்களா? அதெல்லாம் பண்ணலாங்க. இப்போ ஏன் அதை கேட்குறீங்க? இல்லை, அப்பப்போ நான் வெளியே ஈவெண்ட் எடுத்து ஒர்க் பண்ணுவேன். எதாவது கேமரா ஒர்க் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்கலாம் தான். என்னங்க இதெல்லாம் கேட்கணுமா? ஒரே கம்மியில் இருக்கும், தாராளமாக கூப்பிடுங்க, கண்டிப்பாக பண்ணுறேன். உங்கள் நம்பர் கிடைக்குமா? என் நம்பர் உங்கள்கிட்ட இல்லையா? சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 81. ஹலோ சார், அந்த ஃபைல் தான் சார் இப்போ பார்த்துட்ருக்கேன். மார்னிங் டெலிவரி கொடுத்துடலாம் சார். அப்புறம் மச்சான், ஹே வேலையா? வா மச்சான், இந்த எடிட்டிங் போயிட்டுருக்கா. நான் மச்சான், இன்க்ரிமெண்ட்லாம் வந்துச்சா? ஆமாண்டா, போட்டு விட்ருக்காங்க. சரி, நான் பிளானோட தான் வந்திருக்கேன். என்ன ட்ரிப் ஏதாவது போகலான்றியா? ஏய், ஒரு ப்ராஜெக்டா இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா கிடைக்கும். என்ன மச்சான், டபுளிங் ஸ்கேமா? டேய், நீ சொல்லலாம் டபுளிங், ஆனால் நான் சொல்கிறது ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட். இது லாங் டேர்ம் தான். நீ இன்வெஸ்ட் பண்ணிட்ட 15 வருஷம் கழிச்சு நீ போட்டதில் டபுள் எடுத்துடலாம். சரி, இப்போ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேச முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நம்ம அப்புறம் ஃபோனில் பேசலாம், சரியா? இப்போ என்ன இன்வெஸ்ட் பண்ணியே மாட்டியா? டேய் பண்ணுறேன்டா, ஒன்றும் நம்பாமையா? ஆனால் பெரிய ரிஸ்கில் எதுவும் மாட்டி விட்றாத. இப்போ தான் ஏதோ வந்துட்டுருக்கேன், நிலமை சரியாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, போட்டால் வந்துடும். சரி, எப்போ பேசலாம்? நைட்டு? ஆ சரி, ஓகே. டே மச்சான், எவ்வளோ தேவைப்படுண்ணே? மாதம் 5000 ரூபா கொடு மச்சான், நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, நான் நைட்டு ஜிபே பண்ணுறேன். ம்.
சார் கிளம்பிட்டேன் சார். ஃபைல் ரெடி சார். ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டேன். கிளம்பிட்டேன் சார். சார். அர்ஜுன், நல்ல ரிப்போர்ட். இந்த 2-3 மாதம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வர. தேங்க்யூ சார். ஹெச்ஆர் மீட்டிங்கில் பேசினேன். ஹாப்பி கஸ்டமர்ஸ், உங்களால் நல்லா எடிட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களை ஜூனியர் எடிட்டர்லேருந்து சீனியர் எடிட்டராக ப்ரொமோட் பண்ணுறோம். 1ஆம் தேதியிலேருந்து இவர் கண்டினியூஸ் சீனியர் எடிட்டர். இனிமேல் நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல்ஸோடதெல்லாம் பார்க்க வேண்டாம், நம்ம ப்ரீமியம் வெட்டிங் கஸ்டமர்ஸோட பாருங்கள். அப்புறம் ஐ திங்க் ஃப்ரம் ஜூன் யூ வில் கெட் ஒரு 12,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். யூ ஆர் ப்ரொமோட்டட் ஆஸ் அ சீனியர் வீடியோ எடிட்டர். நல்லா பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆமாம், என்ன விஷயம்? பார்க்கணும் வர சொன்னீங்க. இல்லை, ரொம்ப நாளாக அவங்ககிட்ட ஒன்று சொல்ல நினச்சிட்டே இருந்தேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. உங்ககிட்ட மட்டும் ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் சொல்லாமே. என்ன அட்டாச்மெண்ட்னா எனக்கு புரியல. எனக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லணும். ஒரு நாட்டம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேனே புரியலையா? புரிஞ்ச மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்போ பதில் சொல்லுங்க. எஸ் சார், நோ. அது நீங்கள் என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க? உங்களுக்கு வேற ஏதாச்சும் பரவாயில்ல, நீங்கள் எதுவும் டைம் எடுத்து கூட சொல்லுங்கள். எஸ் எஸ் தான். எஸ் எஸ்ஸுங்க. எஸ். ஹலோ. சரி, காலைல ஆஃபீஸில் பார்க்கலாம். என்ன அர்ஜுன், ப்ரொமோஷன் கிடச்சிருந்தா உங்கள் நடவடிக்கையே சரியில்லை. கஸ்டமருக்கு 3 நாள் முன்னாடி போக வேண்டிய ஃபைலு இன்னும் போகலன்றாங்க. ப்ராப்பராக கிளைண்ட்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது இல்லையா? எப்போ தான் அதை பண்ணி தருவீங்க? சார், நாளைக்கு டெட்லைன் நெருங்கிடுச்சு. நாளைக்குன்னு சொல்கிறீங்க. கஸ்டமர் நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு ஆஃபீஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். என்னவோ அர்ஜுன், ஏதாவது ஒன்று பண்ணி பேசி வைக்கிறேன். ஒரு 6 மணிக்கு ஒரு ரஃப் காப்பியாவது ரெடி பண்ணி வைங்க. போங்க. தேங்க்யூ சார். வேலையை ஒழுங்காக செய்யுங்க.
ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை ஏன் அப்செட்டாக இருக்க? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், வேற ஒன்றும் இல்லை. இப்போலாம் நீ சரியாக பேசுகிறதே இல்லை, அப்செட்டாகவே இருக்கு. ஏன்டா? அப்படிலாம் இல்லை, உன்கிட்ட பேசாமல் யார்கிட்ட பேச போகிறேன்? அதை எப்படி சொல்ல, நம்ம சின்ன வயசுலேருந்தே யாராவது கைடன்ஸ் பண்ணி தான் வளர்ந்துருப்போம். ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஏன் வேலை பார்க்குற இடத்துல கூட மேனேஜர், இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கைட் பண்ணுவாங்க. திடீர்னு அந்த கைடன்ஸ் இல்லாதப்ப ஒரு மாதிரியாக இருக்குது, ஃபீல் ஆகுது. அட லூஸு, நம்ம என்ன குழந்தைங்களா? மெச்சூர்டான அடல்ட்ஸ்டா. நம்ம லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை வச்சு நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு போய் இப்படி சோகமாக உட்காந்துட்ருக்க. எல்லாத்தையும் விடு, இதுக்கப்புறம் கொஞ்சமாவது என் கூட ஜாலியாக பேசு. என்னடா அர்ஜுன், பலத்து யோசனையோட இருக்க போல. இல்லைடா, சும்மா தான். அதான் பார்த்தாலே தெரியுது. இப்போ தான் ஆஃபீஸில் போய் கேட்டு வரேன். நீ ஆஃபீஸ் சரியாக ஒர்க் பண்ணுறது இல்லையாமே, ப்ரொமோஷனுக்கு அப்புறம் சரியாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லையாமே, ரீசெண்ட் டைம் ஏன்டா ஒரு மாதிரியாகவே இருக்குது? என்ன தானே ஆச்சு உனக்கு? இல்லை மச்சான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? என் ஃபோனுக்கு 6 மாதமாக மெசேஜஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த மெசேஜ் சொன்னதெல்லாம் நடந்துச்சு, நடந்தது எல்லாமே பாசிட்டிவாக நடந்துச்சு. இப்போ 2 மாதமாக அந்த மெசேஜஸ் வரதில்லை. ஸோ நடக்கிறதுலாம் நெகட்டிவாகவே நடக்குது. ஓ, அந்த மெசேஜ் தான் நல்லது நடந்திருக்கு. அப்போ நீ எந்த தப்பும் பண்ணல. இந்த மோட்டிவேஷன் கேட்கலாம் எனக்கு இப்போ மைண்ட் செட் இல்லை. எனக்கு கொஞ்சம் தனியாக விடு, எல்லாம் சரியாயிடும். நான் மோட்டிவேட் சொல்லலாம் வரல, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்டா. என்ன உண்மை? எதை பற்றி சொல்ல போகிற? உனக்கு வந்த மெசேஜ் எல்லாமே நான் அனுப்பிச்சது தான். அப்போது அந்த மெசேஜ், அந்த ஆர்டரு எல்லாம் ஒன்றால் தான் வந்துச்சா? உன் கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜரே நான் தான். அந்த ஆர்டர் உன் கைக்கு வந்தால் தான் உன்னோட பொட்டென்ஷியல் என்னென்னு உன் கம்பெனிக்கு தெரியும். அதனால தான் அந்த ஆர்டர் உன் கைக்கு வர வச்சேன். இந்த மெசேஜ் உனக்கான ஒரு ட்ரிகர் பாயிண்ட். அப்போது எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க தான் அந்த 2வது மெசேஜ் அனுப்பிச்சியா? ஆமாம், உனக்கு சம்பாதிக்க துப்பு இல்லை. உங்கள் வீட்டில் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? அதனால தான் 2வது மெசேஜ் அனுப்பிச்சேன். உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் தான் பேசினேன். அப்படின்னா அந்த ஓவர் டைம் பார்க்க வச்சது? அது என்னவோ கிளைண்ட் கூட சப்போர்ட் பண்ண தான் நான் பண்ணேன். அதை நீ பண்ணா மேனேஜரோட க்ளோஸ் ஆகப்பாரு, அதான் பண்ணேன். அப்போ இந்த பொண்ணு அதான் அவுட் ஆஃப் சிலபஸ். அப்போனா அடுத்த வாரமே கெஃபட்டேரியா போக சொன்னேன். அது அதான் அந்த பொண்ணோட நீ பேசிட்டியே, அதான் உன்னை அனுப்பிச்சி விட்டு கெஃப்டேரியாவில் அந்த பொண்ணோட பேச வச்சேன். ஆமாம், அவன் அந்த நேரத்துக்கு வருவான், உனக்கு எப்படி தெரியும்? டேய், நான் உனக்கு மட்டும் இல்லை, உன் கம்பெனியில் இருக்கிற மொத்த பேருக்கும் எவன் எப்போ யாரை மீட் பண்ணுறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அந்த பொண்ணுக்கு ஷெட்யூல் 1 மணி நேரம் முன்னாடி போட்டேன், உனக்கு 1 மணி நேரம் ஷெட்யூலில் பின்னாடி போட்டேன். அவ்வளோதான், 2 பேரும் மீட் பண்ணி பேசிட்டீங்க. அப்படின்னா அவன் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண உனக்கு முன்னாடியே தெரியும்? அன்றைக்கி ஒரு ப்ரீமியம் கிளைண்ட்டோட மீட்டிங் இருந்துச்சு. அந்த ஆர்டரை மேனேஜர் உங்ககிட்ட கொடுத்தா நீ பயமே இல்லாமல் செஞ்சு முடிப்பேன்னு நினச்சேன். ஆனால் ஏன் கேட்ட நேரம் அன்றைக்கி அந்த கிளைண்ட்டு வரல. நீ என்னன்னா அந்த பொண்ணுக்கு போய் சொல்லிட்டு வந்துக்கிற தலை விதி. அப்போ அந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீ தானே வந்த? அதுவும் பிளான் தானா? ஆமாம் மச்சான், நான் அமிச்ச மெசேஜால் உனக்கு லவ் செட் ஆகுது, வேலை செட் ஆகுது. எனக்கு என்ன கிடைக்கணும்ல, நானும் சம்பாதிக்கணும்டா, அதான் அந்த ஆர்டரோட வந்தேன். சரி, அதெல்லாம் விடு. அதானே கடைசி மெசேஜ், நெக்ஸ்ட் வீக்கு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃபு. நான் கான்ஃபிடென்ட்டாக தானே இருந்தேன். ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் ஒன்றுமே நடக்கலையே. உன் பிளான் என்ன, புட்டுக்குச்சா? தற்கூரி, நான் சொன்னது அடுத்த வாரந்து ஒன்றையே நம்பிக்கைன்னு. வேலை செய்ய சேர்ப்புள்ள வந்து தான் பைத்திய. அப்புறம் ஏன்டா அதெல்லாம் நிறுத்தினேன்? ஒரு விஷயத்த 21 வாரம் தொடர்ந்து பண்ணால் அதுவாகவே ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஆனால் உனக்கு 21 இல்லைப்பா, 66 வாரம் மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ மாறல. தப்பு என்கிட்ட இல்லை, வாங்கிட்ட மெசேஜ் நம்பியிருக்கேன். ஊசு பைய. எதுக்கு எனக்கு அத்தனை மெசேஜ் அனுப்பிச்சேன்? வேலை கிடச்ச இன்னைக்கு குடிச்சு என்னடா வளரணும் என்கிட்ட. மச்சான், நல்ல கம்பெனி வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணு. நல்ல கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருக்கு. டேய், 15,000 அனுப்புகிறான், 12,000 வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றான் அம்மாவுக்கு.
அது போக மிச்சத்தை வச்சுக்கிட்டு ரூமுக்கு வாடகைக்கு கொடுப்பேனா இல்லை பெட்ரோல் போடுவேனா? மிச்ச காசை வச்சு சோத்துக்கு ஏய் அடிப்பேனா? பைத்தியாரமே பேசாதடா. நீ நல்லா வேலையை பண்ணுறா, அப்படியே சம்பளம் ஆ, increase ஆகிட்டே நல்லா போகும். ஏறும் நொட்டு வாங்கி போடா. ஏய், இந்த கருமத்துக்கு எது காசு வந்துச்சு? அது என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான். இது நிறுத்தணும்டா. ஏய் உர்ரா, எனக்கு இருக்க பிரச்சனைக்கெலாம் இதெல்லாம் குடிச்சாண்டா ஏதோ தூக்கமே வருது. அன்னைக்கு ஏதோ போதையில் இருந்தேன், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. நீ போதையில் இல்லைடா, 100% நெகட்டிவ்ல இருந்த. உன்னை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தான் இந்த மெசேஜை நான் பண்ணேன். பைத்தியங்க, போய் ஒழுங்காக வேலையை பாரு. உன்னை மட்டும் நம்பு. ஓ, எப்படியோ எனக்கு விபதி அடிச்சிட்டில. இவனுக்கு நல்லது பண்ணால் வீதி அடிக்கிறாங்களே, நான் தானே வீதி அடிச்சுக்கணும்.